டிவிகே விஜய் பாலிடிக்ஸ் இன் டேஞ்சர், டிஎம்கே ஆல் சீக்கர்ஸ் ரிவீல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இப்ப அதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். இந்த சேனல் உண்மையை தோலுரிச்சு காட்டுற சேனல். என்கிட்ட ஒருத்தர் சவால் விட்டு இருந்தாரு, நீ வாய் நல்லா பேசுற, அதனால உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன எனக்கு மானிட்டைசேஷன் ஆன ஒரு 8,000 ரூபாய் கிடைக்கும், அதை நான் வெளியே சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை மக்கள் சப்போர்ட். ஓப்பனாவே கேட்கிறேன், உங்க சப்போர்ட் தான் எனக்கு தேவை. உங்க சப்போர்ட் இருந்தாதான் நான் ஜெயிக்க முடியும். இப்போதைக்கு என்னோட டார்கெட் இதுல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். அது கஷ்டம் தான், பட் என்னோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டை நான் போடுவேன். இங்க எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால இன்னும் ஜெயிக்க முடியல கஷ்டத்துல இருப்பீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ட்ரெண்டிங் டாபிக் என்னவோ அதை போடுங்க. உங்களால பேச முடியும்னா நீங்க பேசி வீடியோ போடுங்க. ஏதாவது இமேஜஸ் போட்டு அது இமேஜஸ்க்கு நீங்க வாய்ஸ் கொடுங்க. கண்டிப்பா யூடியூப் உங்க வீடியோவை புஷ் பண்ணும். அப்படி இல்லையா, உங்களோட சேனல் பேரையோ இல்ல சேனல் லிங்கையோ இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க எல்லார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன். சரி, இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போலாமா? ரீசெண்டா கரூர் நடந்த இன்சிடென்ட் எல்லாருமே பாதிப்படைய வச்சுச்சு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். யாராரு என்ன சொன்னாங்க, என்னென்ன பேசினாங்க, நிறைய திருட்டு தற்கொலைகள்லாம் மாட்டியிருக்காங்க. அவங்களாம் யாரு என்னங்கிறத பார்க்கலாம். கரூர் இன்சிடென்ட் அப்ப அன்பில் மகேஷ் ஜிஹெச் வந்தாரு. வந்து எல்லாத்தையும் பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. படிச்சு சொன்னேடா, போகாதீங்க இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதாரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன், அவர் அழுதுதெல்லாம் ஓகே, ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து போனாங்கல்ல, அப்ப எங்க சார் போனீங்க? அப்ப ஏன் இந்த மாதிரி அழுகல? உங்களுக்கே தோணலையா மக்களே? நான் என்ன நினைச்சனோ அதேதான் சவுக்கு சங்கரானனும் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜேர்னலிஸ்ட். நீங்களே பாருங்க. துடிதுடித்து போய் இரவு முழுக்க இந்த இறந்தவர்களின் துயரம் என்னை அழுத்துகிறது, என்னால் தாங்க முடியவில்லை முதல்வர் துடிக்கிறாரு. உங்களோட துப்புக்கட்டத்தனத்தினால கலாச்சாரத்தை குடிச்சு 66 பேர் செத்தானே. அன்னைக்கு துடிக்கணும்ல நீங்க. அன்னைக்கு அங்க கள்ளக்குறிச்சிக்கு போல சார். அன்னைக்கு வந்து எந்த அமைச்சர் அழுலையே சார். அன்னைக்கு ஒப்பா இருக்கிறாரு இன்னைக்கு அன்பில் மகேஷ். அவன் மனுஷன் இல்லையா? அவன் விஷச்சாராயத்தை குடிச்சு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொன்ன விதிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்ப கள்ளச்சாராயம் என்ன சார்? அது அன்னைக்கு நீங்க எடுத்துக்கணும்ல. இப்ப நடந்துச்சேயா 6 மாசம் முன்னாடி மெரினா பீச்ல யார் சொன்ன நடந்துச்சுல, 5 பேர் செத்தான்ல. ஒரு விசாரணை நடத்துனீங்களா? நான் அன்னைக்கும் கேட்டேன், இன்னைக்கும் கேட்கிறேன். 5 பேர் செத்தான்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு, ரைட்டா? அது என்ன தப்புன்றது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? ப்ராபபிலி அப்போ ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருந்தீர்கள் என்றால் கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஆணையம் சில பரிந்துரைகளை கூட அளித்திருக்கும். இதுதான் அரசியல். பாத்தீங்களா மக்களே, இந்த வீடியோவை எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கரூர் இன்சிடென்ட்டுக்கு போனவரு கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து போனாங்க. அந்த யாருமே போகலாம், வீட்டுக்கே போகல. இப்போ இங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. அடா, அதை கூட விடுங்க. கரூர் இன்சிடென்ட் அப்ப அது எப்படி கரெக்டா டிஎம்கேவோட வேன் ரெடியா நிக்கும். டிஎம்கே போஸ்டர் போட்டு தண்ணி, செந்தில் பாலாஜி அவர்களோட பேர் போட்டு வாட்டர் பாட்டில தான் ரெடியா வச்சிருந்தாங்களே. நான் சொல்றத நம்பலன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் கரூர்ல விபத்து நடந்த அடுத்த செகண்டே டக்குன்னு இந்த ஆம்புலன்ஸ் வந்தது. எல்லா விஷயமும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க, ஒரு 4 குரூப் யாருன்னே தெரியாதான் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் அதை பாட்டுக்கு டிவிக்கு துண்டை போட்டு உள்ள வந்தா யாருக்குன்னு தெரிய போகுது. டிவிக்கு தொண்டர்கள் இல்ல ஃபேன்ஸ் அப்படித்தான் நினைப்பாங்க. அந்த அக்கா நேர்ல பாத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க. 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே வந்து எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். 2 கட் ஆயிடுச்சுங்க சார். மரத்தை உடைச்சு கீழே போட்டாங்க. 2 கட் ஆயிடுச்சு. லேடிஸ் எல்லாம் போட்டு எங்கிட்ட போக முடியாம ஒரே பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. எங்கிட்டுமே எந்த சைடுமே போக முடியல. மூச்சு திணறி உயிர் தப்பிச்சு வந்ததே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இப்ப காட்டின உண்மையெல்லாம் வெளியில எந்த மீடியாவும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா மீடியா ஃபுல்லா அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்குது. தளபதி டிவிக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணா ஏதாவது மீடியால சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லவே மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, டிவிக்கே பத்தி எல்லாருமே தப்பா தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க? இந்த செருப்பெல்லாம் கலைஞ்சு கிடந்துச்சு மாநாடுக்கு அடுத்த நாள், அதை வச்சு ஒரு தப்பான ஒரு விஷயம் டிவிக்கே மாநாட்டில் இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல, 4 குரூப் உள்ள வந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் சட்டையை கிழிச்சு அடிச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு. இது எதுவுமே நமக்கு தெரியல. மீடியாவும் காட்டல, போலீஸும் சொல்லலையா, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா கரூர் கோட்டையை அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மக்கள் நாம மீடியால ஏதாச்சும் காட்டினா அதான் உண்மை நம்புறோம். அவங்க சொல்றாங்க, நீங்க பாருங்க இந்த விஷயத்த. பிள்ளைங்க என் பிள்ளையவே ஒரு பிள்ளையவே அடிச்சுட்டானுங்க. ரொம்ப அந்த குட்டி இந்த பேட்ச் கொண்டு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு, ஏன் இப்படி எல்லாம் எதுக்கு இதெல்லாம் வரீங்க அப்படி இப்படின்னு அடிச்சுட்டாங்க. கண்ணமா அடிச்சு இது பண்ணவும் ஒரு தம்பி வந்து எதுக்கு பிள்ளைங்களாம் எல்லாமே கும்பல்ல தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க, இந்த டைம்ல ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னும் அவங்களை அடிக்கவும் அவனுங்க அந்த மரத்துல ஏறி இது மேல ஏறவும் தான் இது கீழே வந்தது. இதுல இந்த டிச்சில இருந்து இறந்து கீழே மேல நின்னாக்கா அது கீழே வந்துருச்சு. விஜய் சார் வந்து அவர் பேசுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை, ஏறி மேல நின்னாரு. கரண்ட் கட் ஆனப்பதான் எல்லாம் பின்னாடி
பின்னாடி எல்லாமே எங்க இருந்து அவ்வளவு கும்பல் வந்துச்சுன்னு தெரியலங்க. இத பாக்குற மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சும்மா சோசியல் மீடியால யாரோ கமெண்ட் போட்டா அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இதுதான் உண்மை அப்படிலாம் நினைக்காதீங்க. பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, நேர்ல பார்த்தவங்களே சொல்லியிருக்காங்க. உங்கள நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. டிஜிபி ஆபீஸ்ல ஒரு மெயில் வந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு வைக்க போதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால பாம்பு ஸ்குவாட் வந்து இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வீட்டை செக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னங்க அந்த மனுஷன் பண்ணிட்டாரு? நமக்காக சினிமா விட்டுட்டு மக்களுக்காக வரன்ட்டு வந்து நமக்காக நின்று போராடிட்டு இருக்காரு. அது பிடிக்கல அந்த தற்கொலைகளுக்கு. கரூர்ல இறந்து போனவங்க அப்பாவி மக்கள். அவங்க என்ன விஜய் வீட்டுக்கு வந்து பாமா வைக்க போறாங்க? இது எல்லாமே முழுக்க முழுக்க சதி. சில கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, தளபதியை அரெஸ்ட் பண்ணணும், அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். இந்த சம்பவத்துக்கு காரணம் அவரு தான். அவர் அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இது வந்து நான் ஆளும் கட்சிகிட்டே சொல்றேன், மக்கள்கிட்டே சொல்றேன். நேற்று இரவு பூரா பல குரூப்ஸ்ல குழுங்களை போய் நான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்துருந்தேன். ஒரு 200-300 குரூப்ஸ், வெவ்வேறு குரூப்ஸ் ஒண்ணு விடாம எல்லாரும் சொன்னாங்கன்னா, அவர் சிறையில் அடிச்சாங்கன்னா அவர் தான் அடுத்த சிஎம். இங்க நிறைய பேருக்கு தெரியல, அவரை சிறையில் அடைச்சாதான் அவர் அடுத்த சிஎம்மா? அவரு தான் சிஎம். ஏன்னா மக்கள் எல்லாமே அவரை நம்புறாங்க. அவரும் தன் வாழ்க்கை அவருக்கு பிடிச்ச சினிமா துறையை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு. நாம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா அவர் ஏதாவது நமக்கு பண்ணுவாரு. இத்தனை வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். இனியாவது கொஞ்சம் திருந்துவோமே. இந்த கரூர் ஸ்டாம்பைடு பத்தி ஒருத்தர் நல்லா தெளிவா அழகா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது, இங்க வந்து கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள், லட்டி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அது வந்து அந்த நேரத்துல 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது ஒரு இரவுல 7:45 மணி 8 மணிக்கு வந்து மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும். அதை ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு கெட்ட பேரை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும். திமுகவுக்கு மாற்றாக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்திருக்க கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா மக்களே, கரூர் ஸ்டாம்பேட் இவ்வளவு விஷயம் நடந்துச்சுல, இத சிபிஐ கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்றேன். சிபிஐ கிட்ட ஏன் ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க? சிபிஐ மட்டும் தான் இதுக்கு கரெக்டான ஆள். எனக்கு இப்பெல்லாம் நம்ம நம்பி இருக்கிற காவல்துறை மேல ரொம்ப கோவம் வருதுங்க. 30,000 பேர் இருக்க கிரௌட்ல 30 போலீஸ் இருந்தாங்கன்னா என்னங்க நியாயம்? யாராவது கேட்கலாம், டேய் உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் அங்க 30 போலீஸ் தான் இருந்தாங்களான்ட்டு. நான் சொல்லல, அந்த இன்சிடென்ட் நேர்ல பார்த்தவங்க அங்க இருந்தவங்க சொல்றாங்க. வந்து பைபாஸ்ல இருந்து மெதுவா ஊர்ந்துகிட்டே வந்தப்ப ஆயிரக்கணக்கான கூட்டம் அவர் பின்னாடியே வந்தது. இங்க ஏற்கனவே ஸ்டேஜ்ல ஆயிரக்கணக்கான கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க விஜய் பின்னாடியே ஒரு கூட்டம் வரும்போது இங்க தள்ளுமுள்ளு நடக்குது, இந்த ஜெனரேட்டர்ல மேல ஏறாங்கன்னு சொல்லி இங்க இருந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி அவங்களை துரத்தி விட்டாங்க. கிழக்கிருந்து ஒரு கூட்டம் மேக்க வந்தது, மேக்கிருந்து ஒரு கூட்டம் கிழக்கு போச்சு. நடுவுல சிக்கின குழந்தைங்க பொம்பளைங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால சமாளிக்க முடியல. 30,000 பேர் கூட்ட நடத்துல ஒரு 30 போலீஸ் தான் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு 10. கேட்டீங்களா மக்களே? இந்த வீடியோ நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, அதாவது 500 போலீஸ் அங்க இருக்கணும். ரூல்ஸ் படி எஸ்பி டிஜிபி எல்லாருமே அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆனா யாருமே இல்ல. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, எல்லாமே ரெசிடென்ஸ் ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்க தங்கி இருந்தாங்க ஜாலியா, இங்க யாருமே வரலன்னு. எஸ்பி கலெக்டர் வந்த அத்தனை ஆபீசரும் ரெசிடென்சி ஹோட்டல் போங்க, ஆல் ஏசி ஹோட்டல் போய் பாருங்க, எல்லாம் அங்க ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய கலெக்டர் எஸ்பி டிஐஜி எல்லாமே ஏசி ஹோட்டல்ல போய் ஜாலியா ரூம் எடுத்து தங்கி இருக்காங்கன்னா அப்ப அங்க என்ன மரியாதை சொல்லுங்க? தளபதிக்காக நான் கேட்கல, நமக்காக கேட்கறேன். நம்மளை பாதுகாக்கத்தானே அவங்க வரணும். அதை விட்டு போட்டு அவங்க அங்க போய் நின்னுகிட்டு ஜாலியா இருந்துகிட்டா மனசு உயிரினங்க அவ்வளோ இதா? நான் கேட்கறேன், போய் பாருங்க இன்னைக்கு இத்தனை பேர் வரவங்க, ஏன் நேத்து பாதுகாப்பு கொடுத்த யாரும் வரல? இந்த ஏரியாவில இப்படி பண்ண முடியுமா?
இதுல பர்மிஷன் கொடுத்தே தப்பு. ஒரு பாதுகாப்பும் கொடுக்கல. எத்தனை போலீஸ் வந்தாலும் பாருங்க, நீங்க வீடியோ கவரேஜ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து அந்த 3000 போலீஸ் நேத்து வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை காப்பாத்திருக்கலாம். 50 பேர் இல்ல, இன்னும் எச்சா தான் செத்து கிடக்குறாங்க. இன்னும் அது லிஸ்ட்ல வரல. இதான் உண்மை. போலீஸோட வீழ்ச்சி தானே. எஸ், பர்ஃபெக்ட்லி எஸ். இது யார் கேட்டாங்க? அந்த அம்மாவே சொல்லுங்க. அந்த அம்மாட்ட கேளுங்க. அந்த அம்மா அண்ணாச்சி கேட்டாரு, போலீஸ் எத்தனை பேர் வந்தாங்க? போலீஸ் வரலைங்க. நாங்க தான் நின்று இருந்தாங்க, கூட்டம் அதிகங்க, நெரிசலுங்க, இடம் முறைக்கு வழி இல்லைங்க. எவ்வளவு போலீஸ் இருந்தது? போலீஸ் இருந்தாங்க அந்த பக்கம் தான். இந்த ஸ்பாட்டுக்கு யாரும் அதிகமா இல்ல. போலீஸ் இப்ப டேவிட் ஐடிஜிபி சொல்றாரு 10000 பேருக்கு அனுமதி கொடுக்க. ஸ்பாட்டுக்கு யாரும் வரலையே. ஸ்பாட்டுக்கு யாரும் வரலையே சார். ஸ்பாட்டுக்கு வந்து எத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு போலீஸ்க்கு தெரியும். அப்புறம் எதுக்கு கியூ பிரான்ச், சிஐடி, சிபிசிஐடி எதுக்கு வச்சிருக்காங்க? நேத்துக்கு இருந்தா நேத்துக்கு நான் தான் சார் ஸ்பாட்ல இருந்து சார் ரைட். அவ்வளவு கூட்டம் ஆம்புலன்ஸ் உள்ள வந்தா சார் இவ்வளவு பெரிய பிரச்சனையே காரணம் சார். ஆம்புலன்ஸ் வராம வந்தா மக்கள் வந்து ஒருத்தர் தள்ளிட்டு லேசா பாது கூட போயிருப்பாங்க சார். பிரச்சாரத்துல தளபதி எதுவுமே பேசக்கூடாதா? அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய். அதை பேசின அடுத்த செகண்ட் கரண்ட் கட் ஆயிருக்கு. கரண்ட் கட் ஆன அடுத்த செகண்ட் லத்தி சார்ஜ் ஆயிருக்கு. லத்தி சார்ஜ் ஆனோடனே யாரோ கூட்டம் தள்ளி இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சிடென்ட்டே நடந்திருக்கு. இதைத்தான் மக்கள் பார்த்து எல்லாருமே சொல்றாங்க. ஏன் மக்களே, சினிமா ஃபீல்ட்ல தளபதி விஜய் அவர்கள் கொடி கட்டி பறந்தவர், எல்லாத்துக்கும் காம்படிட்டிவா இருந்தவர். அவருக்கு எதிராக இப்ப எல்லா ஆக்டர்ஸும் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷால் பேசுற அப்படி விஜய் மேலதான் தப்புன்னு. ரஜினி, கமல், ரஜினிலாம் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்தாங்களா? அப்ப எல்லாம் எங்க போனாரு? இப்ப எதுக்கு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு? உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் மட்டும் என்ன விதி விலக்கா? துப்புரவு பணியாளர் எத்தனை பேர் இப்ப கொடுமைப்படுத்தி இப்ப அடிச்சாங்க, அதுக்கு எது ட்வீட் போட்டாரா? அந்த லாக்அப் டெத் அதுக்கு எது ட்வீட் போட்டாரா? வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தாரு. அப்பெல்லாம் பேச வேண்டியதானே. இப்ப மட்டும் என்ன நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? அரசியல் தொடங்குறப்ப டிஎம்கே தான் கொள்கை எதிரின்னு உள்ள வந்தாரு. டார்ச் லைட் அடிச்சாரு, டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. இப்ப நான் ஒரு எம்பி சீட்டுக்கு அங்க போய் தஞ்சை முகுது அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு மனுஷன். நான் எனக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் தோணுது அப்படின்னு நினைச்சேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, பப்ளிக் எல்லாருக்கும் இந்த விஷயம் தோணி இருக்கு. அது எப்படி எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க இப்ப குரல் கொடுக்குறீங்க, எப்பயுமே ட்வீட் போடாதீங்க இப்ப ட்வீட் போறீங்க நான் நினைச்சேன். ஆனா நான் மட்டும் நினைக்கலைங்க, இங்க மக்களும் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க தடியடி பண்ண அவர் தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க. அவங்க தடியடி பண்ணனாலதான் இவ்வளவுக்கும் காரணம். ஆனா இந்த காவல்துறை கேள்வி கேட்க யாருனாலே முடியாதே. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரு கேட்டாருங்க கேள்வி. காவல்துறை அதிகாரிகளே ரொம்ப நீங்க தாழ்ற அடிக்காதீங்க. காவல்துறை சும்மா தாழ்ற அடிச்சா பாத்துங்க. என்ன ஒரு தாழ்ற அடிக்கிற ஒரு அளவுதான் அளவுகோல். இவரோட தைரியம் எந்த அரசியல்வாதிக்கும் சரி யாருக்குமே வராதிங்க. ஏன்னா அவ்வளவு தைரியமான மனுஷன். அந்த தைரியமான மனுஷனை இந்த கவர்மெண்ட்டும் முக்கியமா மீடியா, இந்த மீடியா ட்ரோல்னாலதான் அவருக்கு உடம்பே சரியில்லாம போச்சு. இப்ப அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மீடியா. எனக்கு மீடியா மேல இன்னமும் கோவம் இருக்கு, வருத்தம் இருக்கு. அவரு விஷயத்துல மட்டும் இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல குழந்தை இழந்தவங்க சொல்லியிருக்காங்க விஜயண்ணா மேல எந்த தப்புமே இல்ல, அங்க வந்த காவல்துறை அவங்க மேலதான் தப்பு அப்படின்ட்டு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம வீட்லயே ஒருத்தருக்கு அடிபட்டுனா கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனா அவங்க குழந்தை இழந்திருக்காங்க. அப்படி இழந்து விஜயண்ணா மேல தப்பு இல்லைன்னு சொன்னா மக்கள் மனசுல அவர் எவ்வளவு நிலைச்சு நிக்கிறான்னு நீங்களே பாருங்க. நம்ம தளபதி அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கு ஒரு தாவேக்கா வழக்கறிஞர் கூட கிடையாது. அவர் என்ன பேசியிருக்காரு நீங்களே பாருங்க. ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வரா அப்படின்னா தலைவர் 10,000 பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது. 10,000 பேர் சொல்லுவோம், 10 லட்சம் பேர் வருவான். 10 லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது, அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்டுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். எங்க எஸ்பி, எங்க டிஐஜி, எஸ்பி டிஐஜி எல்லாம் இருந்தீங்களாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக விட விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல. அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு, செருப்பு நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்களா? செருப்பு வந்து விழுந்து அப்ப அவனை அடிச்சவன செருப்பு அடிச்சவன உங்களால விஷுவல் பண்ண முடியல. ஏன் அவனை தூக்கல? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. உன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு. இதே 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது லட்டி சார்ஜ் பண்ணீங்க. நீ லட்டி சார்ஜ் பண்ணீங்க. அதேதான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. ஏன் நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க, போய் பணியூர்ல போய் சண்டை போடுங்க, ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க. மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களோட ஆதங்கமே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதுதான். மக்களை எங்க கொலை வழி ஆக்குறீங்க. இது கூட ஓகே தான், அவர் நியாயமா சப்போர்ட் பண்றாரு. நேற்று தளபதி விஜய் வீட்டுக்கு முன்னாடி சில பேர் போய் கோஷமிட்டாங்கல்ல, அந்த கொடுமையை பார்த்தீங்களா? ஆக்சுவலா அந்த கோஷமிட்டவன்ல யாரு தெரியுங்களா? அவனுக்கு யாரு என்னென்ன ப்ரூஃப் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க. இவன் தான் அந்த தாட் பூத் தற்குறி. இவனே தான்
எதுக்கு இது தேவையில்லாத வேலை? மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, விஜய் ஃபேன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தளபதிக்கு தப்பா பேசினீங்கன்னா நீ யாரு என்ன ஏதுன்னு உன் ஜாதகமே எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கூட எவங்களுக்கு அறிவு இருக்கு, அதை நான் கேட்கறேன். தளபதி விஜய் அவர்களை இவ்வளவு வெறுக்கிறீங்களே, நான் ஒரே ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ பாருங்க. அப்போ பார்த்து கிருந்துங்க. வயசானவங்க எல்லாருமே தளபதிக்கு தான் சப்போர்ட். அது ஏன் சப்போர்ட் பண்றாருன்னு தெரியுமா? இப்ப 2026 எலெக்ஷன் வரப்போகுதுங்கய்யா, உங்களோட ஓட்டு யாருக்குங்கய்யா போடுவீங்க? இப்ப புதுசா பாத்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நடிகர் விஜய். அவருக்கு உங்க ஓட்டு போடுவீங்களா இல்ல டிஎம்கே போடுவீங்களா? 67க்கு முன்னே நாங்க டிஎம்கே தான். 67க்கு முன்னே டிஎம்கே தான். 77 இரட்டலை தான். இன்ன வரையும் இரட்டலை தான். நான் வந்து விஜய் ரொம்ப பிடிக்குமா? அதனால எங்க வீட்டுல 11 ஓட்டு நான் விஜய் தான். விஜய்க்கு தாங்கய்யா. சரிங்க. பாத்தீங்களா எங்க தளபதியோட செல்வாக்க? நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு தகவல் கிடைச்சது. அதாவது பவர் கட் பண்ணது யாருன்னு எல்லாரும் கேட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தீங்க. சில பேர் பவர்லாம் யாருமே கட் பண்ணல அப்படின்னாங்க. ஆனா நமக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் குச்சி எடுத்து பவர் கட் பண்ணியிருக்காங்க. கையில தொட்டா ஷாக் அடிச்சிடும்ல, குச்சி எடுத்து அடிச்சு பவர் கட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திட்டமிட்ட சரி. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. பவர் கட் நடந்தது அப்படிங்கிறது ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஐயா கம்ப்யூட்டர் சார்ங்களா குச்சி இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த இதுல அடிச்சிருக்காங்க. ஹைட் அடிச்சா கரண்ட் அடிச்சிருக்கும். குச்சி அடிச்சதுனால கரண்ட் அடிக்காது. பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. களத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பவர் கட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட நபர் பவர் கட் பண்ணிருக்காரு, அதாவது குச்சி எடுத்து அந்த கரண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் மீது இங்க நிற்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு நிறைய கேள்விகள் எழுதி. இங்க மேல நின்று இருந்தாங்க. மேல நின்று போது தட்டி இருந்துச்சு. இந்த தட்டி இருக்கும்போது அதுல போஸ்ட் அதுல ஈபில ஒருத்தர் அடிச்சு போட்டான். அந்த ஈபில ஆமா அடிச்சுனா கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க செருப்பு பறந்துச்சு. செருப்பு பறந்து இங்க எல்லாத்தையும் காப்பாத்தி வந்து யார் அடிச்சதுன்னா அது அடிச்சது அவங்க ஒரு சால்வ் தான் போட்டான். அவன் யாரு என்ன பாக்கல. கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் தான் அடிச்சான். கம்ப்யூட்டர் அடிச்சது உடனே அது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்ப நாங்க இங்கிருந்து வரும்போது ஆம்புலன்ஸ் வந்தது முதல்ல வந்து கரண்ட் போனதா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செருப்பு வச்சு நடந்தது, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப குரூலான இடம். எத்தனை மணிக்கு வந்து இந்த கரண்ட் கட் பண்ணது நடந்துச்சு? கரெக்டா வந்து விஜய் வந்து ஒரு மேல ஏறினாரு, அப்பதான் கரண்ட் போச்சு இந்த இடத்துல. ஆமா, அவர் பேசும்போது பேச ஆரம்பிச்ச உடனே இதுதான் இதெல்லாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தா கரண்ட் தான் போச்சு. அந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த பவர் கட் பண்ண விஷயத்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மக்கள் கிட்ட போய் அது சேரும். சில ஊடகங்கள்லாம் அதை சேர விட மாட்டாங்க, அதை தடுப்பாங்க, அதை போடவே மாட்டாங்க. முதல்ல நம்ம தான் அதை ஷேர் பண்ணி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். சில நடிகைகள் தளபதிக்கு எதிராக பேசினாலும் டைரக்டர் பேரரசு தளபதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே, இந்த மீடியாக்காரங்க கேட்டிருக்காங்க, ஏன் தளபதி போயிருக்கலாமே, ஏன் போகாமட்டாரு, பிரஸ் இது கொடுக்காம இருக்காரு ஏன்னு கேட்டதுக்கு பேரரசு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க. நடந்துச்சு, அவர் போகும்போது நம்ம வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணாம ஏர்போர்ட் போறாரு. ஏர்போர்ட்ல போயிட்டு அழகா எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறாரு, ஸ்மைல் பண்ணி பண்றாரு. அதுக்கப்புறம் கூட ஒரு எந்த விதமான ஒருவேளை அங்கேயும் இருந்தா கூட பரவாயில்ல, ஏன் இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டில் எடுத்து ஸ்மைல் பண்ண வீடியோ இப்ப எடுத்தது, அது ஏற்கனவே ஏர்போர்ட் எடுத்த வீடியோ. சில விஷமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துறாங்க. அது திமுக பரப்புறாங்க சொல்றாங்க, நான் அதான் சொல்ல வந்தேன். திமுக பரப்புன்னு சொல்ல வராங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் அங்க இருக்கணுமா இருக்க கூடாதா? அங்க இருக்க கூடாது. ஏன்னா சில சூழல்ல வந்து அங்க நம்ம இருக்கணுமா போகுமாங்கிறது நம்ம வந்து யோசிச்சு போகணும். இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம், துணை முதலமைச்சர் போயிடலாம், மற்ற அமைச்சர் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஆனா விஜய் சாருக்கு வந்து அதிகார பலம் இல்ல. இன்னைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்காரு, இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படிங்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஆகாது, அவருக்கு ஏதாவது அசிங்கம் நடந்ததுங்கிறது என்ன உத்தரவாதம்? எம்ஜிஆர் ஏற்பட்டாங்க, எல்லா கட்சி தலைவரும் போய் இதுவரை செலுத்தினாங்க. ஏன் கலைஞர் போல? காமராஜருக்கு போனாரு கலைஞர், ஏன் எம்ஜிஆர் போல? அங்க போக முடியாது. அங்க என்ன நடக்கும் தெரியாது, என்ன சூழலும் தெரியாது. அங்க ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருந்தது. அங்க போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய் சிக்க முடியாது. கட்சி தொண்டர்கள் வந்து இங்க நிறைய பேர் தளபதி மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நேற்று ஏன் அவரு கரூர் சிகிச்சைக்கு போகல, அங்கேயே இருந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் திருச்சியிலாவது இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறாங்க. உண்மை என்ன நான் சொல்றேன், தளபதி கரூர்ல தான் இருக்க விரும்பினாரு, பட் தொண்டர்கள் தான் வேணா நீங்க போங்கன்ட்டாரு. தளபதி சரி நான் அட்லீஸ்ட் திருச்சியில இருந்துக்கிறேன்னு அதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்களா. சென்னை போனவரு மறுபடியும் கரூருக்கு வர கேட்டிருக்காரு, ஆனா வேணாம் சார், மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடும், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதை நான் சொல்ற நம்ப மாட்டீங்க, நாளைக்கு தெரியும் உங்களுக்கு இந்த நியூஸ்.
என்னால முடிஞ்ச அளவுக்கு தகவலை சேகரிச்சு உங்களுக்கு நான் உண்மையெல்லாம் நிரூபிச்சிட்டேன். ஏன்னா நான் சும்மா வாயில் ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதாவது ப்ரூஃப் கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த ப்ரூஃப் வீடியோ. இல்லைன்னா நான் என் வாய்ஸ்லேயே சொல்லிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்க ப்ரூஃப் காட்டு, எங்க நான் பார்க்கணும், நான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லாமே இருக்காங்க. அதனாலதான் இந்த ப்ரூஃப். இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது மக்கள். அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமும் உண்மை. அதுல ஒவ்வொரு விஷயத்திலும் ஆதாரத்தோட இருக்கு. சரி மக்களே, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவில்லைங்க. உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். உங்க சேனலோட பெயரையோ இல்ல உங்க சேனலோட லிங்கையோ எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேன்.